ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 10. மிஸ் சைக்கோ கவலைப்படாதீங்க, மாஸ்டருக்கு எதுவாகாது அப்படின்னு சொல்லி டியோ வந்துட்டு மிஸ் சைக்கோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நான் உங்களை சீக்கிரமா கொண்டு போய் சேஃபான இடத்துல விட்டுட்டு திரும்ப மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டியோ சொல்லவும், நானும் நாகமோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பாக்குறதுக்கு வேணா வீக்கா தெரியலாம். ஹீரோ அமனோகாவா லெவலுக்கு என்னோட மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அதுவும் நாகமோக்கு கண்டிப்பா எதுவும் நான் ஆக விட மாட்டேன். நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ சொல்றாங்க. சரி அப்படின்னா உங்க விருப்பப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டியோ வந்துட்டு இப்ப அப்படியே ஒரு யூட்டனை போடுறா. நைட் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சட்டை போட்டுட்டு இருக்கா. அண்ட் அவ அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு இவ அட்டாக் பண்ணியுமே கூட இவளோட மேஜிக் பவர் எப்படி இன்னும் குறையாம இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை ஈஸியா தடுக்கிறா. அண்ட் அவ கிட்ட ஸ்பெஷல் மேஜிக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது. கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிற ஒன்ன வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். அதுல ஒன்னா அவ உடச்சிருதா. ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருதா. நம்ம ஹீரோக்கு ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்ல. நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த பவர்ஃபுல் வெப்பனை அவளோட ஸ்வாட வச்சு கட் பண்ணிருதா. நம்ம ஹீரோ இப்ப லிமிட் பிரேக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறுதான். சர்ச்சில் இருக்கிறவங்க பாட்டு பாடியே நம்ம ஹீரோவோட மேஜிக் பவரை கம்மி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவளோட மேஜிக் கம்மியாகவே மாட்டேங்குது. என்னோட லிமிட் பிரேக் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். இப்படியே போனா டேஞ்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்டினியூஸா நைட்டும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நைட் வந்துட்டு அவளோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருந்தா. இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்குமா அப்படிங்கறத நம்ம ஹீரோ டெமனைஸை வச்சு சர்ச் பண்ணி பாக்குறான். அவ வீக் ஸ்பாட்ல ஷூட் பண்ணாலுமே விங்ஸ் அண்ட் ஸ்வாட்ஸ் வச்சு அதை ஈஸியா தடுத்துருதா. இப்போ அவ நம்ம ஹீரோவை ரொம்பவும் க்ளோஸ் ரேஞ்சில் வந்து அட்டாக் பண்றதுக்காக வரா. எப்படியாச்சும் இவளை தள்ளி போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விடுறான். அண்ட் அவ நம்ம ஹீரோ மேல காயத்தை ஏற்படுத்திருந்தா. அப்பதான் அவளோட ஸ்வாட் வந்துட்டு லைட்டா உடஞ்ச மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அவ கிட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோவும் அவ பக்கத்துல இருந்தாங்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் சேர்த்து தான் அடிப்படுது. இப்ப வர்ற இந்த சீன் தான் நமக்கு சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீனா காமிச்சிருப்பாங்க. என்ன நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்தே கொண்டலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இல்ல நான் அவ்வளவு ஈஸியில சாக மாட்டேன், எனக்கு முடிக்க வேண்டிய சில விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு டிஸ்க் மாதிரியான ஒன்னு அவ மேல தூக்கி எறிறான். அவ அதை ஈஸியா தடுத்துருதா. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டிஸ்க்ல ஸ்பெஷல் மேஜிக் கனெக்ட் பண்ணி அவளை அந்த இடத்துல இருந்தே அட்டாக் பண்ணுதான். அவளோட ஸ்வாட வச்சு அந்த அட்டாக் அவ தடுக்கவும் அவளோட ஸ்வாட் ரெண்டுமே உடஞ்சு போகுது. மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவளை கட்டி போட்டுட்டு அவளோட மேஜிக் பவரை கம்மியாக்கிட்டு இருக்கான். உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான மெட்டலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு மிஷினை ரெடி பண்ணிருப்பான். அது எதை வேணா ஓட்ட போட்டுரும். அந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டைரக்டா அவ உடம்புலயே ஓட்ட போட ட்ரை பண்றா. அவளும் தடுக்க ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோட மிஷின் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதுனால அவ உடம்பு கிழிச்சுக்கிட்டு அது வெளியே வருது. அண்ட் அவளோட ஒரு விங்ஸோ கட் ஆயிருது. பரவாயில்ல, நீ திறமசாலி தான் இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அப்படியே கீழே விழுதா. அவ்வளவுதான் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியானா. திடீர்னு அந்த சர்ச் இருந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடக்கிற சவுண்ட் கேக்குது. இது என்ன புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறதுக்காக போறான். அந்த சாங்சுரியே தரமட்டமாயிருக்கு. மிஸ் சைக்கோவும் டியாவும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. சைக்கோ அப்படின்னா நீங்க இன்னும் போகலையா, நீங்க ரெண்டு பேரும் சேஃப் தானே நம்ம ஹீரோ கேக்குறான். நாங்க சேஃப் தான், நீயும் சேஃப் தானே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மிஸ் சைக்கோ அவங்க பவரை யூஸ் பண்ணி என்னோட டிராகன் பிரெத்தை பூஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது இவ்வளவு பெரிய பேரழிவை கிரியேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டியோ சொல்லவும், என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் ஜஸ்ட் லைட்டா தான் என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிஸ் சைக்கோ சொல்லவும், ஓ நம்ம வால்ல இருக்கிற அந்த மீத்தேன் கேஸ் அவங்க பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கீங்க. டியோவோட விங்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், அதுல என்னோட டிராகன் பிரெத்தை யூஸ் பண்ணப்போ அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு மாஸ்டர். என் லைஃப்ல இவ்வளவு பெரிய பேரழிவை கிரியேட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. பேரழிவை கிரியேட் பண்றதுக்காக நான் அப்படி பண்ணல, பேரியர் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். அது இவ்வளவு பெரிய அழிவை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆமா இங்க இருந்து அந்த ஆளுங்கள்லாம் எங்க அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ கேட்கவும், அவங்க கும்பிடுற காடோட ஆளை நம்ம தோக்கடிச்சாச்சு, சாங்சுரியவே டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு, கண்டிப்பா இதுல அவனுங்க செத்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அவங்க சாவறதுக்கு நான் தான் காரணமா, நான் தான் அவங்களை கொண்டுட்டேனா அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ அழுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறான். நீங்க ஓகே தான் மிஸ் சைக்கோன்னு கேட்கவும், ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க, அவங்க நார்மலான பர்சன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அந்த ஆள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களை திரும்பி பார்க்கவும் நம்ம என்ன அவரை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மிஸ் சைக்கோ இது கொஞ்சம் டேஞ்சரஸானதா கூட இருக்கலாம், ஆனா நீங்க என் கூட வந்ததாகணும், என்ன நம்புறீங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கலாம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போறான். இந்த டிவைன் மவுண்டன்ஸ்லயே ஒரு லேப்ரின்த் இருக்குன்னு ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். சோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இந்த ஆள் வழி காட்டுறாரு. உடஞ்சு போன அந்த பில்டிங் எல்லாத்தையும் அவர் தூக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கு. நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் போயிட்டு இப்ப அந்த சர்க்கிள்ல நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா டெலிபோர்டேஷன் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. என்ன நம்ம டைரக்டா இந்த இடத்தோட கடைசி பிளேஸ்க்கு வந்துட்டோம் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த சர்க்கிள்குள்ள நிக்கவும் அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக் உங்களுக்கு கிடைக்குது. இது ஸ்பிரிட் மேஜிக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால மிஸ் சைக்கோக்கு லைட்டா தலைவலிக்குது. ஸ்பிரிட் மேஜிக் தான் ஒரு பர்சனோட சோலியை மேனிபுலேஷன் பண்ணும் அப்படின்னு டியோ சொல்றா. நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிற புக்கை போய் பார்க்கறான். மவுஸ் பான் இவர் தான் இந்த லேப்ரின்த்தை கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த டஞ்சனை நீங்க டிஃபீட் பண்றதுக்கு 2 லேப்ரின்த்தை நீங்க இதுக்கு முன்னாடியே முடிச்சிருந்திருக்கணும். கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. கடவுளுக்காக வேலை செய்யற பவர்ஃபுல் பீயிங் ஒருத்தர் தோக்கடிக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா இந்த லேப்ரின்த்க்கு வர்றதுக்கான ஒரு கைடு அங்க
அங்க வருவாரு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஓ அவர் தான் அந்த கைடு போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த மேஜிக் உண்மையிலேயே ஆசமா இருக்கு அப்படின்னா நம்ம வேர்ல்டுக்கு போறதுக்கும் இதே மாதிரி கண்டிப்பா ஒரு மேஜிக் இருக்குல்ல அப்படின்னு சைக்கோ கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேசி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாமா டியோ கேக்குறா. ஆமா கிங்டம்ல இன்னும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் எல்லாரையும் போயிட்டு காப்பாத்தணும் அப்படின்னு சைக்கோ சொல்றாங்க. சில மணி நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கிங்டமோட பேரியர் உடையிற சவுண்ட் வந்துட்டு ஷீசுகோக்கு கேட்கவும் அவ ரெடியாகி வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா மத்த பொண்ணுங்களும் பயந்துகிட்டே வெளியே வந்து பாக்குறாங்க. பாருங்கப்பா ஷீசுகோவோ வெளியே தான் நிக்கிறா அப்படின்னு ஒரு பொண்ணு கத்தவும் ஹே முட்டாள் அமைதியாரு அப்படின்னு சொல்லி மத்த பொண்ணுங்க போட்டு அவளை அடிக்கிறாங்க. இப்ப கோக்கி ரூமுக்கு போய் கதவை தட்டவும் அவன் என்னன்னு வந்து கேக்குறான். ஏண்டா அசால்ட்டா கதவை திறக்கிறா, ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்க வேண்டாமா, கதவை திறந்த உடனே ஒன்னு போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்படின்னு சீஸ்கோ கேக்குறா. நம்ம பேலஸ்குள்ள இருக்கோம், இந்த இடத்துல சேஃப் தானே அப்படின்னு கோக்கி சொல்றான். கூட இருக்கணும் அதே தான் சொல்றான். ஆமா என்ன சவுண்ட் அது ஏதோ உடையிற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு கோக்கி கேட்கவும் அதுதான் எங்களுக்கும் தெரியல, நாங்க தேட போறோம், ஆனா கண்டிப்பா ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது, மத்தவங்களையும் கூப்பிடு அப்படின்னு அவ சொல்றா. அவங்க எல்லாரையும் எதுக்காக எழுப்பிருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அது என்னங்கறத நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்லவும் மியா அப்படிங்கிற மெய்டு ஒருத்தி ஓடி வரா. அவளும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. பேரியர் உடஞ்சு டீமன் ஆர்மி உள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சீசுக்கு யோசிக்கிறா. நம்ம போய் அவங்கள தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்லவும் கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இதை கேப்டன் மெல்ட் கிட்ட போய் சொல்லணும், எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு எரிக்கா கேட்கவும் எப்படியோ 1 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்லவும் கைஸ் கண்டிப்பா நம்மளால அதை சமாளிக்க முடியாது, கேப்டன் மெல்ட்டையும் மத்த சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எரி சொல்றது கரெக்ட் தான், நாங்க அதை ஒத்துக்கிடுறோம், கண்ணாடி போட்டா புத்திசாலியா தான் இருப்பாங்க நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு ஷோசு சொல்லவும் கண்ணாடி என்னோட விஷனுக்காக அதுக்கும் நாலேஜ்க்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு எரிக்கா சொல்றா. எரி சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கேப்டன் மெல்ட்டையும் சோல்ஜர்ஸையும் பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. வைஸ் கேப்டன் தான் அந்த இடத்துல இருக்கிறான். கேப்டன் மெல்ட் அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு, நீங்க இந்த அரினாவோட சென்டருக்கு வாங்க, ஹீரோ நீங்க தான் இப்போதைக்கு எங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்ப சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏதோ தப்பா தெரியுதுன்னு ஒரு பொண்ணு சொல்லவும் ஆமா எனக்கும் அது தெரியுது, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ஷிசுகோ சொல்றா. சோல்ஜர்ஸ் நம்ம இத்தனை நாளா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்ததுக்கான நாள் வந்துடுச்சு, உங்க ஸ்வாடை எடுத்து எல்லாரும் தயாராகுங்க, இதுதான் உங்களுக்கான சிக்னல் கொடுத்ததும் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லவும் எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஷிசுகோ மட்டும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா, அவன் மட்டும் டக்குன்னு திரும்பி நிக்கிறா. அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சோல்ஜர்ஸ் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றாங்க. சில பேருக்கு ஸ்வாடை வச்சு வெட்டிருக்காங்க, சில பேருக்கு வயித்துல கத்தியால குத்தி இருக்காங்க, ஈவன் அமனாகாவை கூட அவங்க புடிச்சு வச்சுட்டாங்க. நீ மட்டும் இன்னும் நிக்கிறியா, பரவாயில்ல நான் நினைச்ச மாதிரியே நீ திறமசாலியா தான் இருக்க அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. யார் நீ அப்படின்னு சொல்லி ஷீசுக்கு பாக்குறா. ஆபத்து அப்படின்னு சொல்லி மியோ ஓடி வரவும் மியா உனக்கு என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சீசுக்கு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா கத்தி எடுத்து சீசுக்கோட முதுகுலாவா குத்திருந்தா. மியோ நீயுமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சீசுக்கோ கேக்குறா. ரொம்பவே ஸ்ட்ராங்கான சீசுக்கோவையே நான் தோக்கடிச்சிட்டேன், நீ ஸ்ட்ராங்கானவான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கடைசி நிமிஷத்துல உனக்கு மட்டும் தனியா ஒன்னு ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு அவ சொல்றா. யார் நீ அப்படின்னு சொல்லி சீசுக்கோ திரும்பி பார்த்தா இவங்க கூடவே இருந்த இவங்களோட கிளாஸ்மேட் எரிக்கா தான். அது எரிக்கா வந்துட்டு இப்ப அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே இந்த டைமிங்கை மட்டும் நீங்க கரெக்டா கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்துட்டு இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற இதே சேம் டைமிங்ல தான் வந்துட்டு நம்ம ஹீரோவும் நோயிட்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோ நோயிட்டு தோக்கடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த சீனை நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா இதே சேம் டைமிங்ல நம்ம ஹீரோனோ அவ கூட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். டைமிங் மட்டும் இந்த எபிசோட்ஸ்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதை மட்டும் கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ கூட இருக்கிற அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையுமே வந்து சோல்ஜர்ஸ் வெட்டி போட்டுருந்தாங்க. ஈவன் சீசுகோவையும் இப்ப கத்தியால குத்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே சாகிற கண்டிஷன்ல இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க கிளாஸ்மேட் எரிக்கா தான். எதுக்காக அவ அப்படி பண்றா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.